உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காஃபி நீயா போட்ட? காஃபியா? ஆடி போடி வெறும்பய மகளே, நாட்டுக்கோழி சூப்புடி. காலங்காத்தால நாட்டுக்கோழி சூப்பா? ஆமாடி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் சூப்பு தான் குடிக்கணும். இரு, எடுத்து தரேன். இந்தா. ஏய், என்னடி மோந்து பார்த்துட்டு இருக்க? சூப்பு தான் குடிக்கணும்னு சொல்றல, குடி. ஓ, சும்மா. ஏய், வெக்கப்பாடி படுற நீ? என்கிட்ட போய் வெக்கெல்லாம் படுறியே. நான்லாம் பல நாள் சூப்பு குடிச்சவடி. ஓஹோ, அப்படி. ஏய், உன் புருஷன் வந்துட்டான், இந்த சூப் எடுத்து குடு. எடுத்து குடுறே. அடிக்குது குளிரு. அது சரியா? நல்லா இருக்கு சூப்பு. என்ன சூப்பு? காலங்காத்தால சூப்பா? சந்தோஷமா இருக்க போல இருக்க. டேய் பாட்டி. என்னது? அதெல்லாம் கிழவிக்கு காது நல்லாவே கேக்கும். முதல்ல இந்த சூப்பை குடிக்க சொல்லு. அவன் குடிச்சிட்டு தான் இருக்கான். ஆண் சிங்கத்தை விட பெண் சிங்கம் தான் பயங்கரமா வேட்டையாடும் போல இருக்கு. ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னடா பேரண்டி கேட்ட? பெண் சிங்கம் தான் நல்ல வேட்டையாடும்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா பொம்பளை ஆட்சி செய்யற வீடு நல்லா இருக்கும், அது மட்டும் நல்லா தெரியும். பாட்டி கம்னரு சொல்லிட்ட, நீ என்ன சொல்லிட்டே இருப்ப. சரி சரி, உன் அம்மாவும் அப்பாவும் சின்ராசு தோட்டத்துக்கு போனாங்க. நான் போய் குமுதாவை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன். பாய் பாய். பாய் பாய். டேய், கிழவி எதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போதுரா? இதுக்குதான். டேய், நான் இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன், விட்றா என்ன? அதான் உங்க அப்பா ஊரை ஏமாத்தி ஊருக்கு பொதுவா இருக்கிற டேங்கோட கனெக்ஷன் உன் பாத்ரூம்ல தானே கொடுத்துருக்கான். 24 மணி நேரம் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் குளிச்சுக்கலாம். விடு. பாரதி மாமா, உள்ள வரலாமா? வா. என்ன கேள்வி இது? வா. 2 தோழிங்களுக்குள்ள சண்டையா? ஆமா அழகர், அவன் நேத்து வீட்டுக்கு வந்தப்போ ஆதி ஒரு மாதிரி பேசிட்டாரு. அப்பல இருந்து இவ ஒரு மாதிரியா தான் இருக்கா, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ஏய், இத பாரு, நான் ஒன்னும் ஆதிக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அவளுக்கு தானே ஃப்ரெண்டு. சரிடி, சாரி. இது பாரு, சாரிய தூக்கி குப்பையில போடு. யாருக்கு வேணும் சாரி எல்லாம்? இல்லடி, ஆதி அப்படி பேசுனது தப்புதாண்டி. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாரு, நான் ஒன்னும் அதுக்காகலாம் கோவமா இல்ல. பின்ன எதுக்கடி கோவமா இருக்க? நேத்து ஃபுல்லா அவன் என்ன வந்து பார்க்கவே இல்ல தெரியுமா உனக்கு? நேத்து வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்தது, அதுக்காகவாவது அவ வந்து என்ன பாத்துருக்கணும்ல. முக்கியமான விஷயமா? என்னடி நடந்துச்சு? அழகர், இவ என்ன சொல்றா? நேத்து என்ன நடந்துச்சு நீங்களாவது சொல்லுங்க. நேத்து அது நான் ஏய் தமிழ வா, வெளிய போலாம். இது ஆவறது இல்ல. எங்கடி போற? நாங்க அப்படியே இல்ல ததபா தே அப்படியே கோ பாதாயக்க. ஏய், என்னடி நடந்துச்சு சொல்லு. நேத்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. ஏய், என்னடி இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை இப்படி சலிச்சுக்கிட்டே சொல்ற? பின்ன நேத்து வந்து சொல்லியிருந்தா சந்தோஷமா சொல்லிருப்பேன். இன்னைக்கு வந்து கேட்டா இப்படிதான் சொல்ல முடியும். ஏய், என் தங்கம் டி நீ. இது பாரு, இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நேத்து எதுக்கு என்ன வந்து பாக்கல நீ? சாரி டி, ஆதி உன்னை அப்படி பேசினதுனால எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான். இது பாரு, பேசினது ஆதி, பேச்சு வாங்கினது நான். நடுவுல நீ எதுக்கு அப்செட் ஆகணும்? ஏன்னா பேசினது என் புருஷன், பேச்சு வாங்கினது என் ஃப்ரெண்ட் இல்லையா? உங்க 2 பேரையும் விட எனக்கு தான் வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். ஆமா ஆமா, அப்படியே வலிச்சிர போகுது. நான் நேத்துக்கே ஆதி கிட்ட கேட்டேன். அவரு உண்மை தெரிஞ்சும் மறைக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றாரு. ஏய், நானும் அதாண்டி அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. சரி விடு.
அவர்தான் அவர் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்றாருல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாம். ம்? ம். ஆனா ஒரு விஷயம்டி, தமிழ கடத்துனது எவன்னு மட்டும் தெரியட்டும். அவ எவனா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன குத்துனவனை கூட நான் மன்னிப்பேன். ஆனா தமிழ கடத்துனவன மன்னிக்க வாய்ப்பே இல்லடி. ஏய், அது எப்படி உன்னை குத்துனவன மன்னிப்ப? நீ மன்னிச்சாலும் நானும் அவனை சும்மா விட மாட்டேன். ஆ? குத்துனது யாருன்னு மட்டும் தெரியட்டும். நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியும். ஏய், என்ன நீ திடீர்னு டென்ஷன்ல ஆவற? பின்ன உன்னை ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம பார்த்தப்போ என் ரத்தம் எல்லாம் எப்படி கொதிச்சது தெரியுமா? அழகரே அவனை சும்மா விட்டா கூட நான் சும்மா விட மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏய், உன் அத்தை திரும்ப வந்தா கொஞ்சம் பொறுமையாவே நடந்து கொடி. இந்த மாதிரி கோவம்லாம் பட்டுட்டு இருக்காத, சரியா? உன் குழந்தைய கடத்த சொன்னது வேற யாரும் இல்ல, மத்த சாரதா தான். ஏய் ஏய் ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். உங்க அத்தை திரும்பி வந்து சமாதானமா பேசினாலும் இல்ல சண்டை கிண்ட போட்டா கூட வச்சுக்கோயேன், ஆதிக்காக கொஞ்சம் பொறுமையா இரு. திரும்பவும் சண்டை போட்டு திரும்ப ஆதிக்கும் உனக்கும் சண்டை வந்து, அப்பா, இன்னொரு பிரிவெல்லாம் உனக்கு தேவையே இல்ல. புரியுதா? இங்க பாரு, அது மட்டும் இல்ல, உன் அத்தை வந்த உடனே நீ அவங்களையும் ஆதியும் கூப்பிட்டுட்டு சென்னை கிளம்பிரு. இங்க இருந்தா எல்லாமே பிரச்சனையா தாண்டி முடியும். நாங்களும் அழகர் வீட்டுக்கு பொங்கல் முடிஞ்சு போயிருவோம்டி. ஹே, சூப்பர் டி. அழகரோட அம்மா உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி அவரோட அப்பாவும் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாரு. அவரை நான் பாப்பேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், 2 தடவை ரெட்ட பிள்ளைங்கள பெத்து கொடுத்து பேரன் பேத்திய வளர்க்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் மாறிதானே ஆகணும். அதெல்லாம் சரிதான். அது என்ன எப்ப பார்த்தாலும் ரெட்டை புள்ளன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய், ஒத்த புள்ளையா ரெட்ட புள்ளையான்னு பெத்துக்க போற எனக்கு தெரியாதா? நீ வேணா பாரு, கண்டிப்பா ரெட்ட புள்ளதான். சரி, ரெட்டை புள்ளையே பொறுக்கட்டும். என் ஆண்டாள் குழந்தைய என் மடியில போட்டு வளர்க்கணும். அப்போ உனக்கு குழந்தை வேணுமா? அப்போ இந்த வீட்டுக்கு 2 பிள்ளைங்க, அங்க அழகர் வீட்டுக்கு 2 பிள்ளைங்க, உனக்கு 1, மொத்தம் 5 பெத்து கொடுக்கணுமா? சரி, நான் அழகர் மாமா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்றேன். அடி பாவி, என்னடி 5, 6, 7, 8ன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க? இது வீடா இல்ல பிரசவ ஆஸ்பத்திரியா? ஏய், 2ம் தாண்டி. அடுத்த 4-5 வருஷத்துக்கு இந்த வீட்ல 2, 3, 2, 3ன்னு பிள்ளைங்க பிறந்துகிட்டே இருக்கும் பாரு. நீ அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும், சரியா? உனக்கு வேணா சொல்லு, ஆதிக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு 4, 5, 6, 7, 8, 9, 10. என்ன ஆள விடுமா? எனக்கு 2 போதும், நான் வரேன். போதுமா? ஏய் ஏய் ஏய், பாரதி, போதுமாடி? ஒரு 4 போயிட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.